உனக்கு வலிக்குதா கால்னு? இல்லை ஆண்டவரேன். அவன் காலில் கொசு கடிக்கும், எந்திரிச்சு அந்த கொசுவை விரட்ட முடியாதான். நிமிந்தா கால் இழுக்கும் போது வலிக்குமா? உள்ள புள்ள அந்த கம்பி உள்ளுக்குள்ள சதைக்குள்ள சொருவி இருக்குல்ல, அது வலிக்குமா? என்ன செய்வீங்க? பக்கத்து அடுத்த வீட்டுல பார்த்தா ஒருத்தர் காலே இல்லாம இருக்காரு, முட்டுக்கால் வரைக்கும் காலே இல்லை. நான் தெரியாம ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு கீழே இருக்கவங்க நிறைய பேர் நடக்க முடியாம இருக்காங்க. உங்களை நீங்க யோசிச்சு பாருங்களேன். 2 காலை நல்ல ஆரோக்கியமா கொடுத்து, 2 கைகளை கொடுத்து, 2 கண்களை கொடுத்து, நல்லா திடகாத்திரமா நம்ம ஜீவனை கொடுத்து, எவ்வளவு அப்பா நம்மளை எப்படி வச்சிருக்காங்க இன்னைக்கு. எவ்வளவு நல்ல அப்பா. நம்மளை விட கோடி பேர் கீழே கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கானே. இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, நான் உன்னை வழி நடத்திட்டு வந்ததை நீ இப்ப பார்க்கணும். அந்த கால் இல்லாதவர்கிட்ட போய் இவருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்றாரு. எனக்கும் ஜெபம் பண்ணிட்டு போய் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? முட்டி வரைக்கும் அவர் காலே இல்லை, என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நான் என்ன ஜெபம் பண்றேன்னு தெரியலன்னு ஜெபம் பண்ணிட்டு போங்க. சரி ஆண்டவரே அவருக்கு ஆறுதல் படுத்துங்க, ஏதாவது செய்யுங்க. ஒரு பாஸ்டர் ரீசெண்டா ஒரு 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 செய்தி கேட்கும் போது அவர் சொன்னாரு, ஒருத்தர் கால் இல்லாதவருக்கு அவர் போய் ஜெபம் பண்ண போனாராம். அப்ப ஜெபம் பண்ணும்போது அவர் பக்கத்துல யாருமே இல்லையா. என்ன ஆளே இல்லை, இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவர் சொன்னாராம், என் மனைவி காலையில 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சிட்டு எனக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு அவள் வேலைக்கு போயிடுவா. சாயந்தரம் வேலை முடிஞ்சு 6 மணிக்கு வந்த உடனே வீட்டில் வந்து சமைச்சிட்டு எனக்கு எடுத்து வந்து என் கூட வந்து பாப்பா என்னைய. பையன் பிள்ளைங்க யாரும் இல்லையா? எனக்கு எல்லாம் இருக்காங்க. பையன் இருக்கான், அவன் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு கல்யாணம் முடிச்சு தனியாக போயிட்டான். என்ன எனக்கு இன்னும் ரொம்ப வேதனைனா, என் மனைவி வந்து நான் ரொம்ப ஆசையாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு அவளை கூலி வேலைக்கு அனுப்பியிருக்கேன். நான் வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரொம்ப நேசிச்ச என் மனைவியை கொண்டு போய் கூலி வேலைக்கு தள்ளிட்டேனேன்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எப்போ நான் எந்திரிச்சு நடப்பேன் அப்படின்னு இருக்கு அப்படின்னு அவர் அழுகிறாராம். மற்ற காரியம் செய்யும் போது பகல் நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு குச்சி எடுத்து தட்டி காட்டுறாராம், இதுதான் எனக்கு எல்லா இடமும் கூட்டிட்டு போறதுக்குன்னு ஊனி நடக்கிறதுக்கு. நம்மளை எங்க வச்சிருக்காரு, நம்மளை எப்படி நடத்துறாரு. அவர் சொல்றாரு, பத்திரமா உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்கேன்.